Hi friends, back in another video. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினு இருக்கோம் அப்படினா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நிறைய friends கேட்டாங்க 4x4 அப்படினா என்ன, நீங்க அடிக்கடி 4x4 4x4 ன்னு சொல்றீங்களே அப்படினா என்ன அப்படினு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. சில பிகினர்ஸ்க்கு வந்து 4x4 அப்படினா என்னன்னு தெரியல. அண்ட் சில ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு வெல் வெர்ஸ்டு டிரைவர்ஸ்க்கு வந்து 4x4 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கிற வண்டி வந்து மஹிந்திரா தார். ஸோ இந்த மஹிந்திரா தார் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இருக்குது அண்ட் வித் திஸ் 4x4. ஸோ இப்போ வர மஹிந்திரா தார் வந்து 2-wheel டிரைவ் ஆப்ஷன்ஸ்லையும் வருது, ஆனால் முன்னாடி வந்து கிடையாது, ஒன்லி 4x4 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காமிக்கலான்னு இருக்கேன். 4x4 என்ன அப்படின்றது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்ட்டு. ஸோ நம்ம எந்த டெரெயினும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த வீடியோவில். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நாலேஜ். நான் ஒரு மஹிந்திரா சென்டரில் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதை லேர்ன் பண்ணதை நான் உங்ககிட்ட இந்த ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 4x4 என்ன, அதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, எந்தெந்த மோட் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கியர்ஸை வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சுந்தர்ராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் எக்ஸ்டசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது இந்த 4x4 என்ன, இந்த 4x4 வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த மோட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு, 4H அண்ட் அதே மாதிரி 4 low. ஸோ அந்த 4H அப்படின்றது வந்து 4 high அப்படின்றது அர்த்தம், தட் இஸ் ஹை கியர் ரேஷியோ. அண்ட் 4L அப்படின்றது 4 low, தட் இஸ் லோ கியர் ரேஷியோ. ஸோ 4 high அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போது ஒரு டெசர்ட்டில் போகிறோம், நம்ம வந்து சாண்ட் க்ரூசிங் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ தான் வந்து அந்த நீங்கள் இந்த டியூன் பாஸ்டிங்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில். நீங்கள் மணலில் வந்து வண்டியெல்லாம் ஏறி நல்லா ஸ்பீடாக அப்படியே போகிற மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அது. ஸோ அது மாதிரி ஒரு டெரெயினில் போகிறதுக்கு, இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, கிராஸாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்குது, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ் இருக்குது, அப்போ 4 வீல் வந்து நம்மளுக்கு என்கேஜ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்னா, ஸோ அது மாதிரி ஒரு டெரெயினில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 4H யூஸ் பண்ணலாம். 4 low வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்லஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்லஷ்ஷியாக இருக்குது, அந்த ஸ்லஷ்ஷில் வந்து வண்டி மாட்டிக்கிச்சு, ஸோ வண்டி வெளியில் வரத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 4L யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லோ கியர் ரேஷியோ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் நம்ம போட்டு அந்த இன்ஜினோட பவர் வந்து அந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2-வீலரோ 4-வீலரோ யூஸ் ஓட்டும் போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்லோப்பில் ஏறும்போது ஃபஸ்ட் கியர் இல்லை செகண்ட் கியரில் அது கொஞ்சம் ஈஸியாக ஏறும், ஆனால் இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து அந்த இடத்துல கூடுதலாக இருக்கும், ஆனால் அந்த வண்டி வந்து அப்போ தான் ஏற முடியும். ஸோ 3rd கியர்லேயோ 4th கியர்லேயோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஸ்லோப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்லோப்பில் வந்து வண்டி ஏறாது. ஸோ நம்ம அந்த லோ கியர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர், அந்த இடத்துல என்ன ஆகுது, இன்ஜின் ஆர்பிஎம் கூடுதலாக இருக்கும், ஆனால் வண்டி ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இன்ஜின் வந்து வண்டிக்கு அதிகமான அந்த டிரைவ் கொடுக்கும், பவர் கொடுக்கும், ஸோ வண்டி வந்து மூவ் ஆகும், அந்த மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அதே தான் இந்த 4L நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லஷ்ல மாட்டிக்கிது, நல்லா சகதியான இடத்துல மாட்டிக்கிச்சு, வண்டி வெளியில் வர மாட்டேங்குது, வண்டி வந்து புதையுது அந்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல 4L யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த அதிகமான அந்த ஆர்பிஎம்மில் இன்ஜின் வந்து அதிகமாக ஒரு பவரை கொடுத்து அந்த இடத்துல அந்த வண்டியை வந்து வெளியில் எடுத்துடும் எப்படியாவது. ஸோ இதுதான் 4L-ஓட ரேஷியோ. ஸோ 4L வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டெரெயினில் மாட்டின டெரெயின்லேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 4L-லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இது மட்டும் கிடையாது, 4H-ஆக இருக்கட்டும் இல்லை 4L-ஆக இருக்கட்டும், எங்கேயுமே நம்ம ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஒரு தார் ரோடு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து அது மாதிரி டிசைன் பண்ணலை. ஸோ ஹார்ட் சர்ஃபேஸ்லேயோ ராக் க்ராலிங் பண்ணும்போதோ யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து இந்த டயருக்கு வந்து அந்த கியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மணலில், ஒரு வாட்டர் சர்ஃபேஸில், ஸ்னோவில், ஸோ இது மாதிரி ஸ்லஷி ஏரியாஸில், சாயிலில், கிராவல்ஸில், ஸோ இது மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் வந்து நம்ம தாராளமாக, ஸோ அதாவது ரோடை தவிர்த்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரோடை தவிர்த்து ஆஃப் ரோடில் எங்கேனாலும் நம்ம வந்து 4H அல்லது 4L நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், இன்னொரு கேள்வியை வந்து என்கிட்ட வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா,
இந்த 4Hலையோ இல்லை 4லோலையோ ஓட்டும் போது மைலேஜில் டிஃப்ரென்ஸ் வருமானு அந்த டிமான்ஸ்ட்ரேஷன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆர்பிஎம்ல ஏதாவது சேஞ்சஸ் வருதான்றது டிமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போது இந்த கியரை எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம், எப்படி அதை என்கேஜ் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நார்மலான ஒரு வண்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கியர் லிவர் தான் இருக்கும். அந்த சிங்கிள் கியர் லிவர் தான் வந்து அதாவது ஒரு 4 கியரோ 5 கியரோ 6 கியரோ இருக்கும். ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் கியர் லிவர் இருக்கும். அது பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு சின்ன கியர் லிவர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 4x4ஓட அந்த கியர் லிவர். ஸோ இந்த நார்மல் கியர் லிவரில் நம்மளுக்கு வந்து 6 கியர்ஸ் கிடச்சிடுது. 6 ஃபார்வர்ட் கியர்ஸ் அண்ட் +1 ரிவர்ஸ் கியர். ஸோ 6+1 கியர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன லிவர் வந்து இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. தட் இஸ் வாட் வி கால் as 4x4 கியர் பாக்ஸ். ஸோ இந்த 4x4 கியரில் வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2H இருக்குது. தட் இஸ் 2 ஹை. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஓட்டுற வண்டி 2 வீல் டிரைவில் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த 2Hல நம்ம வந்து போட்டு ஓட்டலாம். ஒரு ஆர்டினரி கார் மாதிரி ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கும். இன்ஜினோட பவர் வந்து ரியர் வீல்ஸ்க்கு நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் வி கேன் டிரைவ் ஆஸ் அ நார்மல் கார். ஸோ நார்மலாக நம்ம எல்லா பக்கமும் அந்த மோடில் தான் ஓட்டணும். ஸோ அடுத்தது இருக்கிறது நம்மளுக்கு 4H, தென் நியூட்ரல், அதுக்கப்புறம் 4 லோ. ஸோ 4H வந்து நம்ம வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் ஒரு டெசர்ட்ல வந்து சாண்ட் க்ரூசிங் பண்ணணும், அல்லது தண்ணிக்குள்ள நம்ம வந்து ஓட்டுறோம், வீல் ஸ்பின் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அது மாதிரி ஒரு டெரெயின்ல வந்து நம்ம 4H யூஸ் பண்ணி நம்ம அழகா வண்டி ஓட்டலாம். 4L வந்து கொஞ்சம் ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ் லைக் ஸ்லஷ்ல மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் இன்ஜின் பவர் அதிகமாக தேவைப்படுது, டிரைவ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகமாக போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெஃபினெட்லி வி நீட் அண்ட் 4L, தட் இஸ் லோ கியர் ரேஷியோ. ஸோ இது மைலேஜ்ல ஏதாவது எஃபெக்ட் பண்ணுமா, இன்ஜினோட ஆர்பிஎம்ல எஃபெக்ட் பண்ணும்னா ஐ வில் ஷோ யூ அண்ட் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கியர்ஸ் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கியர் போடும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வரல. நம்மளுக்கு கீழே வந்து ஓட்டும் போது இண்டிகேஷன் மட்டும் வரும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கியரில் ஓட்டுறோம், செகண்ட் கியரில் ஓட்டுறோன்ட்டு கீழே வந்து அந்த இண்டிகேஷன் வந்துடும். அதே இது நம்ம வந்து 4x4 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், 4x4 எப்படி போடுறது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4x4 போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ 4Hல போடணும் அப்படின்னா நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு, இது வந்து இந்த தார்ல வந்து ஆன் த ஃப்ளை தான், நம்ம மூவிங்ல இருக்கும் போதே 4x4 போடலாம், ஹை போடலாம். பட் என்னோட சஜஷன் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி புல் திஸ் லிவர் டு 4H. இப்போ நம்ம 4Hல வந்துட்டோம். நம்ம 4Hல வரும்போது டேஷ்போர்டில் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் இங்கே தெரியுது. நான் இப்போ திரும்பவும் அதை வந்து நியூட்ரல் பண்ணிடுறேன், 0 பண்ணிடுறேன், அண்ட் தென் ஐ வில் ஷோ யூ ஹவு இட் அப்பியர்ஸ். ஸோ இப்போ பாருங்க டேஷ்போர்டில் அந்த இண்டிகேஷன் கிடையாது. ஸோ 3, 2, 1 நான் கியர் போட்டேன். கியர் போட்ட உடனே ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இடத்துல இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு அந்த வீல்ஸுக்கு வந்து 4 வீலுக்கும் நம்மளுக்கு அந்த பவர் போகுதுன்றது இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போயிடும். அண்ட் இது வந்து பெர்மனன்ட்லி நம்மளுக்கு இந்த இண்டிகேஷன் ஆன்ல இருக்கும். கீழே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 4H அப்படின்றது டிஸ்பிளேல வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ஷோ யூ. இப்போ நான் நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் பண்ண உடனே அந்த இண்டிகேஷன் போயிடும். ஸோ 3, 2, 1 நான் போட்ட உடனே அந்த இண்டிகேஷன் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே டிஸ்பிளேல இந்த 4 வீலுக்கும் பவர் போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் இருக்குது. அண்ட் 4H அப்படின்றது கீழே நம்மளுக்கு காமிச்சிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணி பார்ப்போம் வண்டியை. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4L நான் வந்து இப்போ என்கேஜ் பண்ணி காமிக்கிறேன். 4L எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து 4Hல இருக்குது. ஸோ 4Hல இருந்து 4Lக்கு வரணும் அப்படின்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணணும் கீழே, புல் பேக். இப்போ இட் கம்ஸ் டு நியூட்ரல். நியூட்ரலில் வந்துருச்சு அப்படின்னா இந்த கியர் எல்லாமே நியூட்ரல் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை சிம்பிளாக அகெயின் ஒரு பேக் கொடுத்தோம் அப்படின்னா 4 லோவான இண்டிகேஷன் வந்துடும். ஸோ 4 லோக்குள்ளான இண்டிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 4WD லோன் வந்துடும். கீழே ஒரு பக்கத்தில் ஒரு எல்லோ கலர் லைட் இருக்குது, தட் இஸ் ட்ராக்ஷன் ஆஃப். ஸோ அந்த ட்ராக்ஷன் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து வீலுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்காது. ஸோ இண்டிவிஜுவலாக அந்த வீல் வந்து வண்டிக்கு அதிகமாக எஃபர்ட்ஸ் கொடுத்து வெளியில் உங்களை கொண்டு வரதுக்கு, அந்த டெரெயினில், அந்த ஸ்டக்கான டெரெயினில் அந்த வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு உதவும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா 4 லோன்ற இண்டிகேஷன் வரும். ஸோ ஐ வில் ஷோ பேக்.
ஸோ மறுபடியும் இதை வந்து நான் நியூட்ரல் பண்ணிடுறேன். நியூட்ரல் பண்ணிட்டா இந்த இண்டிகேஷன் போயிடும். அண்ட் நவ் ஐ வில் ஜஸ்ட் புட் இன் டு 4 low. ஸோ 4 lowவில் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துலையும் 4L அப்படின்ற இண்டிகேஷன் வந்துடும். ஸோ நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வண்டி எந்த மோடில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ராக்ஷனை வந்து நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லிவர் கொடுத்துருக்காங்க இதை ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம்னா 4WDயில் இது வந்து ஒர்க் ஆகாது. 4 low கியரில் வந்து ட்ராக்ஷன் வந்து எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு சின்ன ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும் பாருங்க. நான் இதை பேக் ஐ எம் புட்டிங் இட் டு நியூட்ரல். தென் 4Hல இருக்கு. இப்போ 4Hல இருக்கும்போது அந்த இண்டிகேஷன் வருது. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து போயிடும். இப்போ நான் வந்து இப்போ அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4Hல வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்கும். இப்போ சப்போஸ் இஃப் ஐ எம் ஸ்விட்சிங் இட் ஆஃப், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அப்படின்றது நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் இண்டிகேஷன் வந்துடுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நம்ம ஸ்னோவில் மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் வீல் ஸ்பின் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் வந்து வீல் ஸ்பின் கொடுத்து கொஞ்சம் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட்டு எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணலாம். நார்மலி இந்த ட்ரிஃப்டிங் பண்ணுறதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருந்துச்சுன்னா வண்டி ட்ரிஃப்டிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டி ஒரு 2000 RPMல ஓட்டிட்டு இருக்கோம். அண்ட் கியர் வந்து கீழே பாருங்க 3ல இருக்கும், 3rd கியர்ல இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பீட் வந்து அந்த 49, 50 அப்படி நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம 2000 RPMல இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் 2-wheel drive மோட்ல இருக்கும். இப்போ 4H 4L என்கேஜ் பண்ணல. ஸோ 3rd கியர்ல 2000 RPMல நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பீட் வந்து அந்த 49 to 50 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4H நம்ம வந்து என்கேஜ் பண்ணி பார்க்கலாம். அதில் நம்மளுக்கு ஏதாவது மைலேஜ் டிஃபரன்ஸ் 2000 RPMல ஸ்பீட் டிஃபரன்ஸ் வருதான்றது நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா 3rd கியர்ல தான் இருக்கும். அந்த இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா 4க்கு போ சொல்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம 3rd கியர்ல தான் இருக்கும். அதே 2000 RPMல நம்ம ஸ்பீட் பாத்தீங்கன்னா அதே 49 to 50ல இருக்கு. ஸோ 4H நம்ம போட்டு ஓட்டும் போது ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் மைலேஜ். ஸோ நம்மளுக்கு அதே ஸ்பீட் தான், அதே RPMல சேம் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 lowல போட்டு இதே கியர் ரேஷியோல ஓட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து 4L இருக்கும், இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்குது. ஸோ 3rd கியர்ல இருக்கும். ஸோ 3rd கியர்ல இருக்கும்போது 2000 RPMல நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பீட் வந்து 22, 21 அந்த ஸ்பீட்ல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பாதியை விட கம்மியாக வந்து குறைஞ்சிடுச்சு நம்மளுக்கு. அப்போ இட் ஷோஸ் தட் 3rd கியர்ல வந்து லோ RPMல நம்ம வந்து அதாவது லோ கியர்ல லோ 4Lல ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து RPM அதிகமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது இந்த ஒரு 20-21 ஸ்பீட் கொண்டு வரதுக்கு. ஸோ இதே இது நம்ம 4Hல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2000 RPMல நம்மளுக்கு வந்து 49 to 50 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வந்து கிடைச்சது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கியர் டிஃபரன்ஸ் வந்து நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. நம்ம 4Hல நம்ம போடும்போது அதே 2-wheel driveல ஓட்டுற மாதிரியே தான் இருக்கு நம்மளுக்கு கண்டிஷன். ஸோ நம்மளுக்கு RPMல எந்த டிஃபரன்ஸும் வரல, அதாவது மைலேஜ்ல வந்து எந்த டிஃபரன்ஸும் வரப்போறது கிடையாது. ஸோ தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வி ஹேவ் டு கன்சிடர். ஆனால் அதே இது நம்ம 4Lல போடும்போது வந்து டெஃபினெட்லி தேர் இஸ் அன் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா அதே 2000 RPMல நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பீட் வந்து 20-22 அப்படிதான் வந்தது நம்மளுக்கு. ஸோ தட் மீன்ஸ் இன்ஜின் இஸ் பெர்ஃபார்மிங் அட் அன் வெரி ஹை பவர். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அந்த 4L வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஒன்லி இந்த சிச்சுவேஷன்ஸ் when it is very tricky, நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம், ஸ்லஷ்ல மாட்டிக்கிட்டோம், இல்லை ஒரு பெரிய ஒரு குழியில இருந்து வெளியில வரணும். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்னோல போகும்போது மாட்டிக்கிட்டோம், வீல் டிரைவ் கொடுக்க மாட்டேங்குதுன்னா ஒன்லி இன் சச் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் we should use 4L and that too ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டக்கு நம்ம வந்து அந்த 4L இருந்து அந்த டெரெயின்ல இருந்து வெளியில வந்துட்டோம், அந்த சேலஞ்ச்ல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டிப்பா நார்மல் மோடுக்கு நம்ம வந்து மாத்திடணும். ஸோ 4H is for some fun.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் சொன்ன மாதிரி ஒரு சாண்ட் க்ரூசிங் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வேணும், அது மாதிரி பண்ணுறோம், இல்லை வாட்டர் வெயிடிங் பண்ணுறோம், அந்த இடத்துல ஃப்ளோர் வந்து அந்த ரிவர் பெட் ஃப்ளோரோ இல்லை வந்து அந்த லேக்கோ வந்து நல்லா சமமாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறோம், அது மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 4H. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து 4L ஆர் 4H வந்து நம்ம ரொம்ப நேரம் இது மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸில் வந்து போடவே கூடாது. ஸோ அது மாதிரி இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ண கிடையாது. ஸோ இதோட டிஃபரன்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி. ஸோ ஹார்ட் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்றதுக்கு திஸ் இஸ் நாட் ஆப்ட். ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா இது மாதிரி தார் ரோடோ இல்லை வந்து நம்ம ராக் க்ரால் பண்றோம், ஸோ அந்த ராக் க்ராலிங் பண்ணும்போதோ அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா 4H 4L யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ற டெரெயின் வந்து ஒன்று ஸ்லஷ், மட், சாண்ட், ரிவர், வாட்டர். ஸோ இது மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான டெரெயின் தட் இஸ் அதர் தென் ரோட், அதுக்கு தான் பேர் ஆஃப் ரோட். ஸோ அந்த ஆஃப் ரோட் டெரெயின்ஸ்ல மட்டும் தான் இந்த மோட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதர்வைஸ் இந்த வண்டி வந்து 2 வீல் டிரைவ்லயே வந்து ஹைலி கேப்பபிள். ஸோ 2 வீல் டிரைவ்லயே நீங்க வந்து எல்லா விதமான சேலஞ்சையும் நீங்க வந்து இதுல பண்ணலாம் ஆன் நார்மல் road conditions. So I hope this video gives you some eye opening. நான் ரொம்பலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு டெரெயின்ல கொண்டு போயலாம் நான் காமிக்கல, அது அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன். So but I just wanted to give a small knowledge. So I hope now you understand what is the concept of 4H and 4L, எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ 4L அப்படின்றது for 4 wheel drive அப்படின்றது வந்து இன்ஜினோட பவர் 4 வீலுக்கும் போகுது, விச் இஸ் நாட் அவைலபிள் இன் ஆர்டினரி கார்ஸ். மற்ற கார்ஸ்ல வந்து அது கிடையாது. ஸோ நார்மலா இருக்கிற கார்ஸ் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவா இருக்கும், கொஞ்சம் பெரிய SUV மாடல்ல இருக்கிற கார்ஸ் வந்து ரியர் வீல் டிரைவா இருக்கும். ஸோ ரியர் வீல் டிரைவுக்கு அதோட அட்வான்டேஜஸ் இருக்கு, ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கு அதோட அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ 4 வீல் டிரைவுக்கு வந்து அந்த 2 அட்வான்டேஜுமே கலந்து வந்துருது நம்மளுக்கு. ஸோ ஆல் வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் இட்ஸ் a டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசுனது வந்து 4 வீல் டிரைவ் பத்தி தான் பேசியிருக்கோம் நம்ம, which makes your vehicle a little more capable to get off the terrains. ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டெரெயின்ல வந்து நம்ம போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்காம வண்டி எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு கேப்பபிள் ஆக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ இன் திஸ் வீடியோ. எப்படி அதை கியர் ஷிஃப்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எதை எப்போ எங்கே யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ளீஸ் டூ கமெண்ட். அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவை I will make a video for you, especially on 4 wheel drives. So அதாவது நம்ம next time வந்து next video I will try to explain the same concept in some different terrains. அந்த terrainsல வச்சு நான் explain பண்றதுக்கு நான் try பண்றேன். So thank you friends. நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க Monks Ecstasy. Please do subscribe my channel, please do like my videos, and please do share. Please give some support. We are growing and your support is a motivation for us. So stay tuned. Back in next video. Bye.